மேம் நல்லா போயிட்டு இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும். 60 வயசு வரைக்கும் அவர் ஹெல்த் எப்படி கண்ட்ரோல் இருக்கும்னு உங்க கையில இருக்குமா? அந்த ஃபார்முலா கிரேட்டுங்க. அப்ப நான் அதை வந்து உங்ககிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும். கத்துக்கிறேன் தலைவரே. எந்த பழக்கமும் இல்லாம இருந்தவங்களும் ஹார்ட் அட்டாக்ல போயிருக்காங்க. நானும் சொல்றேன். அதத்தான் நானும் சொல்றேன். இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? உங்க மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லிட்டு குடிச்சாதான் சொல்ல முடியுமா? குடிச்சா சொல்லறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்ப நீங்க போட்டு வாங்குறீங்களா? கண்டிப்பா. மாஸ்டர் பிளான். சரக்கு ஊத்தி போட்டு வாங்கணும். அப்படி லிக்கர் கொடுத்து நீங்க போட்டு வாங்கணும். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. குடிச்சாதான் பேச முடியுங்கிறதெல்லாம் என்னங்க கான்செப்ட்? இல்ல மேடம், நான் வந்து குடிச்சாதான் பேசணும்னு சொல்லல. என்கிட்ட சொன்னீங்க குடிச்சா அதாவது அப்படித்தான் பேசுனீங்க நீங்க. ஏதோ ஒரு வார்த்தையை நான் தப்பா சொல்லிட்டேன். அத சத்தம் போடாம அமுக்கிறத விட்டுட்டு ஊர் பூரா சத்தம் போட்டு சொல்லிருக்கேன். ஊர் பூரா சொன்னாலும் பரவாயில்லடா, தாலுகா தம்பட்ட போட்டு சொல்லிருக்கேன். நீங்க தப்பான கான்செப்ட்ல போயிட்டு இருக்கீங்க. இது சமுதாயத்தின் சீர்கேடு. நீங்க இப்படி லிக்கர் ஊத்துனா தான் பேசணும்னு தப்பான டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. less tension more work, more work less tension. எப்படி டீயை பாக்குறீங்கன்னா நாங்க லிக்கரை பாக்குறோம். ஐயோ சார், கோபிநாத் அண்ணா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. என்ன தூக்கிடுங்க வெளிய இங்க இருந்து தயவு செய்து. முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. சார் கோபிநாத் அண்ணா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. என்ன தூக்கிடுங்க வெளிய இங்க இருந்து. போய் தொலையா. இந்த குடியால ஏதோ ஒண்ணு நடந்தாலோ அல்லது எதுவோ போனாலோ அதுக்கு நீயும் தானே காரணம்னு அவர் திரும்ப மாட்டாரா? உன் பின்னாடி ஒரு பொண்ணுதான் இருக்கா, அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. நீ ஆண் ஒரு இடத்துல சொல்லுவான், நீ சொல்லிருக்கலாமே ஒரு வார்த்தை. வாய்ப்பு இருக்கா இல்லையா? நமக்கு அவ்வளவு விவரம் பத்தாதுங்க.